இங்க மாமியார் அவங்க மருமகளும் சேர்ந்து ஃபிஷ் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருப்பா. கண்டிப்பா நம்ம பையனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க போறாங்க. அந்த பொண்ணு பார்த்ததுமே இவங்களுக்கே ரொம்பவும் பிடிச்சு போகுது. ஆனா இவங்க மேரேஜ் முடிஞ்சு எங்கேயோ போயிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அப்பன்னு பார்த்து இவங்க மாமனாரு கீழே டம்ளர் தள்ளி விட்டு போறாரு. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு பயந்துடுறா. பட் எங்க மாமியார் இதெல்லாம் சகஜம் இங்கெல்லாம் நார்மலாவே நடக்குதான்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா இந்த வீட்டு ஆம்பளைங்க எப்பவுமே கோவம் வந்தா ஏன்னா ஒரு பொருளை போட்டு உடைச்சிட்டே இருப்பாங்க. இப்பதானே இந்த பொண்ணு வந்திருக்கா, போக போக புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஒரு நாள் வீட்டுல 2 பசங்க ரிமோட்டுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை சத்தம் தாங்க முடியாம கோவத்துல இவங்க ஹஸ்பண்ட் வந்து ரிமோட்டை போட்டு உடைச்சிடறாரு. பட் இந்த பொண்ணு கோவத்துல பிளேட்டை போட்டு உடைச்சிடறா. அதை பார்த்தா அவன் அங்க இருந்து கிளம்பிடுறா. இதை பார்த்தா இவங்க 2 பேருமே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் இது தெரிஞ்சதுமே இவங்க 2 பேர் ஹஸ்பண்டுமே இந்த பொண்ணை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இவங்க ஹஸ்பண்டுமே இவங்க கிட்ட பேசுறதுக்காக தயங்குறாரு. இப்ப நெக்ஸ்ட் டே நைட் இவங்க ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு வராங்க. அதை பார்த்ததுமே இவங்க கோவப்பட்டு கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. ஆனா அடுத்த நாளே இவங்க மாமனார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் என்னோட வேலை இல்லைன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. பார்த்தா அடுத்த நாளே ஒரு ஃபங்க்ஷன் வருது. இவங்க எல்லாரும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த பொண்ணு பீஃப் கறி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா. அப்ப இவங்க ஹஸ்பண்ட கம்மியா தான் குடிக்க சொல்றாங்க. ஆனா அவர் நிறைய குடிச்சிடறாரு. சோ அன்னைக்கு நைட்டே இவங்க 2 பேருக்கு சண்டை வந்து இந்த பொண்ணை ரூமை விட்டு வெளியே திட்டுறாங்க. இந்த பொண்ணுமே வெளியே படுத்துக்கிறா. ஆனா இதுவே பிரச்சனை ஆகி வீட்டை விட்டு வெளியே போயிடுறா. ஆனா இவன் எதுவுமே சொல்ல மாட்டான். பட் இந்த பொண்ணோட வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறாங்க. அப்ப இவங்க ஹஸ்பண்ட் திரும்பவும் குடிச்சிட்டு வரான். அதை பார்த்ததுமே இவங்க கதவை சாத்திக்கிட்டு ரூம்லயே படுத்துக்கிறாங்க. இவனுமே சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த சத்தத்துல இவங்க அண்ணன் வந்து தட்டி பாக்குறான். அப்ப கூட திறக்க மாட்டாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில எழுந்ததுமே கோவப்பட்டு இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே திட்டுறான். அப்ப இதை பார்த்து எங்க மாமியாரும் இன்னொரு மருமகளும் வந்து இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க மாமனார் இங்க ஒழுங்கா இருக்கத்தான் தான் இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. அதை கேட்ட இவங்க மாமியார் கோவம் வந்து 3 பேருக்கு என்ன கொழுப்பாயிச்சா, பொம்பளைங்களை பார்த்தா உங்களுக்கு இலக்கரமா போச்சேன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இனிமேல் எதனா இந்த வீட்டில் பண்ணீங்கன்னா எங்களுக்குமே வாய் இருக்கு, கை இருக்கு, நாங்களும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதை கேட்டதுமே இவங்க அமைதியாகிறாங்க. இவங்களை கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. அண்ட் அடுத்த நாள் சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா மீன் எடுக்கிறாரு. அதை பார்த்ததுமே எல்லாருக்குமே கரெக்டா இருக்கு, நீங்க எடுத்து தேவைன்னு சொல்றாங்க. இவருமே அமைதியா சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு.